ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு நிதா சமையல். நிதா சமையலில் இன்றைக்கி நம்ம மட்டன் கோலா உருண்டை கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். மட்டன் கோலா உருண்டை குழம்பு பண்ண போகிறோம். ஸோ மட்டன் கோலா உருண்டைக்கு நம்ம கறியை நல்லா கொத்தி வாங்கிக்கணும். ஸோ கறி கொத்தி தாங்கன்னு நீங்கள் கடையில் கேட்டிங்கனாலே கொத்தி தருவாங்க. எலும்பு இல்லாமல் கொழுப்பு இல்லாமல் நான் கொத்தி வாங்கியிருக்கேன். இது ஒரு 1/2 கிலோ கறி. ஸோ 1/2 கிலோ கறியில் நான் பாதி மட்டன் கோலா கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன், பாதி நான் கோலா உருண்டை வறுவலுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். கோலா உருண்டை வறுவல் வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அதை கிரேவி வச்சிடலாம். ஸோ அதே ப்ரொசீஜர் தாங்க. கோலா உருண்டை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு கிரேவி குழம்பு வச்சு அதில் நம்ம இதை போட்டு வேக வச்சு எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மட்டன் கொத்தி வாங்கணும் இல்லையா, அதை கழுவிக்கணும். ஸோ இதை கழுவுறது தாங்க ஒரு பெரிய டிஃபிகல்ட் டாஸ்க்கே. இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கழுவுனா அதெல்லாம் கீழே போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஓட்டையான பாத்திரம் உங்களுக்கு இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே மறக்காமல் ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் கறி எஸ்கேப் ஆகி அந்த ஓட்டை வழியாக போனாலும் நம்ம அதை கேட்ச் பண்ணி பிடிச்சி திருப்பி எடுத்து போட்டுடலாம். ஸோ மட்டன் என்ன கம்மியான விலையாக விற்கிது இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நான் கழுவிட்டு இந்த தண்ணியை வடித்தோன்னே இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டி பீசஸ் இருக்குது. ஸோ இதுக்காக தான் அந்த பிளேட் ஒன்று வைக்கிறது நம்ம. ஸோ திருப்பியும் அதை நம்ம இதிலே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். ஸோ நான் இது மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணலை. ஸோ மஞ்சத்தூள் போட்டோன்னா நம்ம இந்த மட்டனோட வாசனை எல்லாம் போயிடும். அந்த மட்டன் வாசனை தான் அதுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் இல்லையா. ஸோ அதனால் நான் 2 வாட்டி வெறும் தண்ணியில் தான் வாஷ் பண்ணி அழகாக எடுத்துக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக வாஷ் பண்ணிவிடுங்க, சின்னதாக இருக்கேன்னு விட்டுறாதீங்க. நம்ம இப்போ அழகாக இதை வாஷ் பண்ணி வடித்து எடுத்தாச்சு. இப்போ மட்டன் கோலா உருண்டைக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு சேர்த்து வறுக்கணும். கடலப்பருப்பு 1 கப் அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் 1/2 கிலோ மட்டன்றதுனால நான் 1 கப் அளவு கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இதில் கடலப்பருப்பு நல்லா வறுபடணுங்க. தனித்தனியாக தான் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். ஃபஸ்ட்டு கடலப்பருப்பை வறுத்ததுக்கு அப்புறமா அதே அளவு 1 கப் அளவு நம்ம பொட்டுக்கடலை இதில் ஆட் பண்ணியிருக்கோம். நான் 4-5 முந்திரியும் இதை ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக. உங்களுக்கு முந்திரி வேணாம், இல்லை முந்திரி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக கடலைப்பருப்பும் பொட்டுக்கடலையும் தான். அதை நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். பார்த்து கரிஞ்சிடக்கூடாது. ஸோ கரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு மட்டன் கோலா உருண்டை டேஸ்ட்டே நல்லாவே இருக்காது. அதனால் பக்கத்திலே இருந்து கைவிடாமல் பதமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு தான் வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க. ஆனால் பொட்டுக்கடலைலாம் ஏற்கனவே வறுத்து தானே வச்சுருக்காங்க. ஸோ அது சீக்கிரமாகவே நம்மளுக்கு வறுத்து எடுத்துடலாம். ஸோ ஃபேனில் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது எல்லாத்தையுமே நம்ம